ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பாப்பி பில்டம் சாப்டர் 5யோட ப்ரோட்டோடைப்பை ஃபேஸையும் பார்க்க போவோம். இதே மாதிரி அந்த ட்ரெயின் கீழே விடுற மித்தையும் பார்க்க போவோம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மித்து இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ முதல் மித் என்ன பண்ணிகிட்ருக்குப்பான்னா, இங்கே வந்து சில ரூமர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்காக இதுக்குள்ளே ஒரு பொம்மை இருக்குமா, அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ப்ரோட்டோடைப்போட ஹேண்ட் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குமா. ஆமாங்க, ப்ரோட்டோடைப் ஹேண்ட் இங்கே இருக்குது. ஆனால் இது முழுமையான உருவம் கிடையாது, இது ஜஸ்ட் டம்மி. ஸோ நம்மளை மறுபடியும் ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இந்த மித் உண்மையானது. ஸோ இது என்ன மித்துனா, இதுக்குள்ளே ஒரு டாய் இருக்குமா. நான் அப்படியே சொன்னல, அதுக்கு இந்த மாதிரி 4 வால்வை திருப்பினா நம்ம அந்த இதை கலெக்ட் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரி 4 வால்வையும் இது பண்ணால் தான் நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஓகே, 3வது வால்வையும் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஏங்க 4வது வால்வையும் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு நமக்கு பக்கத்துலேயே இருந்திருக்கு. அடுத்து கடைசி வால்வு. ஓகே, எதையும் திருப்பி விட்டா அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சு. இப்போ வாங்க போகலாம். ஓகே கேஸ், 4 வால்வையும் திருப்பி விட்டேன். ஆனால் நம்ம இருந்த இடம் தான் எங்கன்னு மறந்து போச்சு. இது ஒரு பெரிய மெஸ்ஸு. இதோ வந்துட்டுப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, 5 இருந்துருக்கு டோட்டலாக. ஒன்று ஆல்ரெடி ஆணை இருந்ததுக்கு போல். ஓகே, இப்போ இதுக்குள்ளே பொம்மை இருக்கான்னு பார்த்துடலாமா. வாங்க பார்த்துடலாம். ஓகே, குறையுது. எஸ், அங்கே பாருங்க, அங்கே ஒரு பொம்மை இருக்குது. டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எஸ், இதை கோச்சா நமக்கு அந்த பொம்மை கிடச்சிச்சு. இங்கே நமக்கு ப்ரோட்டோடைப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஓகே, இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஓ இன்னும் காணுங்க, ஒரே செகண்டில் முடிஞ்சு போயிட்டாங்க. அவன் இங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எஸ் கைஸ், அவன் வந்தான், நான் பார்த்தேன். அவன் வந்துருந்தான். ஸோ இதுங்க கேமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, எஸ், இப்போ இந்த ப்ரோட்டோடைப் நம்ம கையில் தப்பிக்கவே முடியாது. ஆமாங்க, நமக்காக இந்த ப்ரோட்டோடைப் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்பயாச்சும் இதோட மூஞ்சி தெரியுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, மூஞ்சிக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ வெளியே வந்தாச்சு. இப்போ இது எப்படி ஒளிதுன்னு பார்க்கலாமா. அங்கே பாருங்க, மாயமாயிடுச்சு. ஓகே, இந்த மித் கன்ஃபார்ம். நமக்காக இந்த ப்ரோட்டோடைப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துக்கான். அடுத்து இந்த ஒரு இடத்துல என்னமோ நடந்துருக்குமே, அதுக்குள்ளே மாட்டிட்டேனே. இந்த அவுட்டி மால் நம்மளை பார்க்க வரும். எஸ், இந்த மித் தான். ஆனால் இங்கே எதுக்கு இது வருது? ஒருவேளை ப்ரோட்டோடைப்பு கிட்ட நம்ம இங்கே இருக்குன்னு சொல்ல போது அவ்வளோதான், போயிடுச்சு. இதுக்கு மேலே பாருங்கள், மேப்பே இல்லை, எங்கே போச்சுன்னு தெரில. ஆனால் நமக்காக இங்கே அவுட்டி மால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. ஓகே, இந்த மித் கன்ஃபார்ம். அடுத்து இதை உடச்சி பார்த்ததுக்கப்புறம், நம்ம ஃபுல்லாக உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே கிப்லெட்டு, செம்மு, அவுட்டி மால்னு எல்லாருமே இருப்பாங்களாம். ஓகே, வாங்க போகலாம். என்னங்க இது மேப்பையே காணோம். போல் மட்டும்தான் இருக்குது, மேப்பையே காணோங்க. அப்போ நம்ம ஒரு தடவை இதுக்குள்ளே வந்துட்டா அது மேப்பையே போயிடுது. அடுத்து இந்த இடத்துல நம்ம எப்படி அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து சில்ட்ரன்ஸோட உயிரை அந்த பொம்மைக்கு கொடுக்குதுன்னு பார்க்கலாமா. அதாவது ஒரு படம் மாதிரியே காட்டுவானுங்களாம்.
ஸோ இது மேலே ஏறிட்டால் மட்டும் போதும். எஸ் எஸ் ஐயோ எஸ் ஓகே ஓகே. எப்படி ஏறி வந்துட்டேன். 7 to 8 7 to 8. ஓகே, இந்த கார்டு எடுத்து ஒரு டிவியில் போடணும். அது எங்கன்னு நான் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிட்டேன். அது இதுக்குள்ளே போய் இங்கே பாருங்க ஊட்டி மால். இங்கே இது நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா இல்லை ப்ரோட்டோடைப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா? ஜஸ்ட்டு கிடச்சிருக்கும். ஓகே, உள்ளே போட்டாச்சு. சாரிங்க தும்பிட்டேன். ஹவு டு மெயின்டைன் யுவர் ஹியூமன். ஸ்டெப் 1 அப்ளை எக்ஸிஸ்டிங் நாலேஜ். பாருங்க, ஓ இவங்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கானுங்க. டிசேபிள் த சப்ஜெக்ட். ஸ்டெப் 2 இங்கே பாருங்க, அதோட எலும்புகள், அதோட ஆர்கன்ஸ் மாடிஃபை ஆஸ் டிசேபிள். இல்லை புரியல. ஓ ஓகே, இது என்னன்னா வந்து அந்த கழிவுக்கு பார்த்தீங்களா ஆர்கன்ஸ், அதெல்லாம் நமக்கு ப்ளர் பண்ணி காட்டுறாங்க. அசிங்கமாக இருக்குன்னு. அட பாவி, இதுக்குன்னு ஒரு படமே எடுத்து வச்சுருக்கானுங்க பிறகு. அடுத்து இங்கே வந்து நம்மளை வந்து பிடிக்க ஹக்கி உக்கி வந்து வந்திருப்பான். ஸோ இப்பையும் வந்து இங்கே இல்லைங்க பாருங்க. இதுதான் வந்து இந்த மேப்போட ஃபுல் வியூவு. ஸோ இங்கே வந்து ஹக்கி உக்கி இல்லை, பட் நம்மளை பிடிக்கும் போது இப்போ பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க, இங்கேருந்து நான் வந்துட்டேன். அவன் பாருங்க, அவன் எங்கே போட்டே நான் இங்கே இருக்கேன்டா. ஹக்கி உக்கி ஏங்க நான் போவே இல்லைங்க, இங்கே தாங்க இருக்கேன். இன்னும் நான் டெலிபோர்ட் கூட ஆகலைங்க உள்ள. ஸோ வந்து நம்ம இங்கே மாட்டிக்கிட்டோம். ரீஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கேன். இப்போ தள்ளி விடாம போட்டு. ஓகே, இப்போ இங்கே ஒன்று மித்து இருக்குது. இப்போ இங்கே ஒன்று தள்ளி விடாம பாருங்க, ஒரு ரேக்கு, அதில் ஒரு மித்து இருக்குங்க பாருங்க. தள்ளி விட்டானா இப்போ இது கீழே நான் ஒளிகிறேன். இப்போ நான் கேம் வந்து அப்படியே தான் வச்சுருக்கேன், பாஸ் கூட பண்ணல. இப்போ நான் கேமரா மோட பயன்படுத்தி அந்த பக்கம் போகிறேன் பாருங்க. ஹக்கி உக்கி அங்கே தான் இருப்பாங்க பாருங்க. இதே ஸ்டெப்பை தான் திரும்பி 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 பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான், இதையே தான் பண்ணிகிட்ருப்பான். நம்ம இங்கே இருக்கோம். ஓகேங்களா, நம்ம இப்போ நான் லைட்டாக இந்த பக்கம் வரம்பாங்க. இப்போ அந்த பக்கம் வைக்காமங்க ரைட் சைடு லாஸ்ட்டில் இருப்பான் பார்த்தீங்களா? பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணுறோமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் லைட்டாக வெளியே பாருங்க. உடச்சிக்கிட்டு வந்துட்டானா இப்போ உள்ளே வரும் பாருங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு காப்பாற்றுச்சு. பட் எப்போவும் நம்மளை காப்பாற்று. ஸோ இது ஸோ அடுத்து இந்த லவ் சீன் தான். ஸோ இதில் நம்மளால் ப்ரோட்டோடைப் ஃபேஸ் பார்க்க முடியுமா? எவ்வளோ நாளாக தான் இதை பார்க்குது. கட் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இப்போ ஈரலே இருக்கும் கத்தியை போட்டு இறக்கிட்டான்ல, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த சீனில் நம்மளால் ப்ரோட்டோடைப்போட ஃபேஸை பார்க்க முடியுமா? ப்ரோட்டோடைப் உன் ஃபேஸ் என்னங்க இப்பயும் ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி தாங்க மூஞ்சிருக்கு. இப்பயும் நம்மளால் பார்க்க முடியல, அது ஃபேக். ஸோ இங்கே ப்ரோட்டோடைப்கான ஒரு கோல்டன் மெடல் இருக்கான். அது நானே எடுத்துருக்கேன், அது உண்மை தான். ஸோ அது எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இதோ அதுதாங்க அந்த ப்ரோட்டோடைப் மெடலு. ஸோ இங்கேருந்து எடுத்தால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு பாருங்க. ப்ரோட்டோடைப் டாக்டர் அவனை சாவடிங்க அப்படின்னு. இதுதான் அந்த கோல்டன் ப்ரோட்டோடைப் மெடல். இது வந்து என்ன போட்டிருக்குன்னா, ப்ரோட்டோடைப் ஒன்றை பார்த்துட்டே இருப்பான்,
நீ எஸ்கேப்பே ஆக முடியாது. இது கரெக்டு தாங்க. ஏன்னா போன டைம் நம்மள சாப்டர் 4 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த வெடிக்கிற சீனில் ப்ரோட்டோ டைப்பு அப்படியே இல்லாமல் வெடிச்சு செதற வேணாம். இல்லைங்க, வெடிச்சு செதறல. அப்போ இந்த மித் ஒரு கட்டுக்கதை. ஸோ அடுத்து இதை ஓப்பன் பண்ணாமலே இதுக்குள்ளே இருக்கிற லிவரை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஓகே, எஸ், லிவர் பிடிச்சிட்டேன். ஓகே, இதையும் பிடிச்சிட்டேன், டபுள் சைடு. ஓகே, இப்போ அவ்வளோதான், இழுத்தாச்சு. பேசிக்கிட்டு இருக்கான், நான் எதுவுமே பண்ணல. கில்வர்ட் பார்க்கலாம், என்னடா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மித் கன்ஃபார்ம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மற்ற ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய மித்ஸு அப்புறம் ட்ரிக்ஸு இன்னும் கொஞ்ச நாள் போட்டுருலாம்.